உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். விஜய் முதல்வராக பொறுப்பேற்று சில தினங்கள் மட்டும்தாங்க ஆகுது. சில தினங்கள் மட்டுமே தான் ஆகுது. ஆனால் அந்த சில தினங்களுக்குள்ளவே விஜய் சார் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? விஜய் சார் நீங்கள் கொடுத்ததை நிறைவேற்றிட்டீங்களா? விஜய் சார் இதெல்லாம் என்ன பெண்டிங்? விஜய் சார் மொத்த சாராய கடையை மூடிட்டீங்களா? அப்படின்னா ஏங்க பதவி ஏற்று சில காலம்தாங்க ஆகுது. நான் திரும்ப சொல்கிறது சில காலம்தான். இதற்கு முன்னாடி 5 வருஷம், அதற்கு முன்னாடி 5 வருஷம் ஆட்சி பண்ணவங்களை நீங்கள் இப்படி தான் இமீடியட்டாக கேட்டீங்களா? நீங்கள் இப்படி தான் இமீடியட்டாக கேட்டீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவெளியில் மக்களால் வைக்கப்படுகிறது. முக்கியமான ஒரு விஷயம். இதை என்னன்னா விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள் சொன்னால் கூட இதோட மக்களாலே வைக்கப்படுகிறது, சோசியல் மீடியாவிலேயே. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 1,39,00,000 பெண்களுக்கு சேர வேண்டிய உரிமை தொகையை நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்னு. அது என்ன உரிமை தொகை? 2,500 ரூபான்னு சொன்னார்ல தேர்தல் வாக்குறுதியா, அது ஏன் கொடுக்கலன்னு. ஏங்க அதான் நான் சொல்கிறேன், வந்ததே இப்போதானே சாமி, அதுக்குள்ளே 2,500 ரூபா தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. உட்கார தேவையா, ஆசுவாசப்படுத்திக்க தேவையா? விஜய் சொன்னது மாதிரி தான் வந்து நேரு ஸ்டேடியத்தில் சொன்ன மாதிரி என்ன கொஞ்சம் மூச்சு வாங்க விடுங்க, எல்லாத்தையும் உடனே பண்ண முடியாது அப்படின்னு. அந்த 1000 ரூபாய் மாதம் மாதம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை போட்டாச்சு. ஆனால் இது அப்படியே முன்னாடி பாருங்க, தேர்தலுக்கு முன்னாடி 3000 ரூபாய் போட்டாச்சு சிறப்பு தொகை. அப்புறமா வந்து கோடைக்கால தொகை அப்படின்னு 5,000 ரூபாய் கணக்கில் ஏற்றியாச்சு. அது என்னன்னா வெற்றி பெறுவோம் நம்ம ஏறக்குறைய மறைமுகமாக பெண்களுக்கு கொடுக்குற ஒரு லஞ்சம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. வந்து இல்லைன்னா வந்து ஒரு தேர்தலுக்கான பணம், வாக்குக்கான பணம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இப்படி கொடுத்தவங்க, அப்புறம் ஓட்டு போடுன்னு கொடுத்தவங்க, 2 கட்சியிலையும் ஓட்டு போடுன்னு கொடுத்தவங்க மக்கள் இந்த வாட்டி தெளிவாகிட்டாங்க. மக்கள் இந்த வாட்டி காசை வாங்கிட்டு, பொருளை வாங்கிட்டு, காயினை வாங்கிட்டு, வெள்ளி கொலுசை வாங்கிட்டு, அதெல்லாம் எங்கள் துட்டு தான்பா, நாங்கள் யாருக்கு போடணுமோ போட்டோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தெளிவாகிட்டாங்க. இனிமேல் வந்து காசு கொடுத்து நீங்கள் ஓட்டு வாங்க முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஜாதியை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது, மதத்தை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது, கருப்பா சிவப்பான்னு சொல்லி ஓட்டு வாங்க முடியாது. மக்கள் முடிவு பண்ணால் நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம், மதம் பார்க்க மாட்டோம், கருப்பு சிவப்பு பார்க்க மாட்டோம், முக்கியமாக நீங்கள் பணத்துக்கு எங்கள் ஓட்டு கிடையாது அப்படின்ட்ட இந்த முறை விஜய்க்கு வாக்களித்து நிரூபித்துள்ளார்கள். இதுதாங்க உண்மை. ஒரு இளைஞர் பட்டாளம் சேர்ந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தை சட்டமன்றத்தில் உட்கார வச்சிருக்காங்க. அதனால் விஜய் பொறுப்பேற்றுட்டாரு. உரிமை தொகை எங்கே, அப்புறம் வந்து கல்வி முதல்வன் தொகை எங்கே, அந்த தொகை எங்கே, இந்த தொகை எங்கே அப்படின்னு பதவி ஏற்ற ஒரு 2-3 நாளே கேட்டால், 4-5 நாளே கேட்டால் என்ன பண்ண முடியும்? அது யாராக இருந்தாலும் சரி. நேற்று குறிப்பாக நிதி ஆலோசகருடன், முக்கிய IAS அதிகாரிகளுடன் விஜய் ஒரு ஆலோசனை செய்திருக்கிறார். கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர் செங்கோட்டையன் இருந்திருக்கிறார். IAS அதிகாரிகளுடைய அந்த ஆலோசனையை இது பண்ணியிருக்காரு. எவ்வளோ இருப்பு இருக்குது, இது எவ்வளோ கொடுத்தா இதுவாகும், நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்குது, குறிப்பாக வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு, அந்த வெள்ளை அறிக்கையை தயார் பண்ணி ஆகணும். இதெல்லாம் இருக்கும்பொழுது இந்த விமர்சனங்களும் சந்திச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது விஜய்க்கும் தெரியும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விமர்சனம் என்ன விமர்சனம்னா, உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்வி சட்டமன்றத்தில், அங்கே நேரடியாக முதல்வர் விஜய்க்கு பதில் சொல்ல முடியல. வீட்டுக்கு போன பிறகு அவர் அறிக்கை பக்கமாக ரெடி பண்ணி எக்ஸ் வலைதளத்தில் பதில் சொல்கிறாரு. நேரடியாக 1-to-1 பதில் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், உதயநிதி அவர்கள் நல்லா கேட்டார், நல்லா பேசினார். அவர் மட்டும் மனப்பாடம் பண்ணி நான் வந்து பேசினார், இல்லை உள்ளே இருந்தால் வந்து பேசினார், வந்து எழுதி கொடுத்தது தான் வந்து பேசியிருந்தார், பார்த்து படிச்சிருந்தார். இதில் ஏன் ஒரு விமர்சனம்? அதான் சொல்லணுமான்னா வீட்டுக்கு போய் பதில் சொல்லக்கூடாதானா? மிக முக்கியமாக இன்று மேலை நாடுகளில், யூரோப் மாதிரியான நாடுகளில் பாராளுமன்றமே கூடுறது இல்லைங்க. அவங்க ஆன்லைனில் நடத்திக்கிறாங்க. சரிங்க, அது சின்ன நாடு, அவங்க ரொம்ப படித்த நாடு, அவங்க வந்து வளர்ந்த நாடு அப்படின்னு 1000 சொன்னால் கூட காலம் மாறி போச்சு கண்ணா. விஜயுடைய வாக்குறுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், AI செயற்கை நுண்ணறிவை வைத்துதான் நான் இந்த ஆட்சியை பண்ண போகிறேன், செயற்கை நுண்ணறிவு வைத்துதான் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகிறேன்.
அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த செயற்கை நுண்ணறிவு தான் மேலை நாடுகளிலும் அமெரிக்கா மாதிரியான நாடுகளிலும் பயன்படுத்துகிறார்கள். அந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டத்திற்கு அது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சட்டசபையில் உட்காரு, 1 to 1 பேசு. நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்ல திராணி இருக்கிறதா? நான் கேட்ட கேள்விக்கு வந்து நேரடியாக பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் முடியாமல் வீட்டுக்கு போய் யாரையோ மண்டபத்தில் எழுதி கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்து ட்விட்டர் வலைதளத்தில் நீங்கள் போடுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப நீண்ட காலமாக இருக்கிற ஒரு கோரிக்கை என்னென்னா, சட்டசபையில் நடக்கிறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு பல முறை கேட்டிருக்காங்க. இடையில லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணாங்க. அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சி பேசுறது, ஆளுங்கட்சியோட ஹைலைட்லாம் பண்ணிட்டு அதோட விட்டுருவாங்க. ஆனால் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த முறை லைவ் டெலிகாஸ்ட்டுங்க வந்து இதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ஐபிஎல் மேட்ச் இந்த பசங்க பார்ப்பாங்கல்ல, அதை தாண்டி அதிக பார்வையாளர்கள் இந்த முறை சட்டசபை நேரலையை பார்த்தவங்க அதிகம். குறிப்பாக நான் திரும்ப சொல்கிறேன்னா, இன்றைய இளைஞர்கள் அரசியல்னா என்ன, அரசியலுக்கான புரிதல் என்ன, அரசியல்னா இதுதான்பா அப்படின்ற ஆர்வம் வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் முதல்வர் விஜய். அதற்கு அடுத்த காரணம் வந்து இந்த சட்டசபை கூட்டங்கள் நடந்தது இல்லையா, அதனுடைய நேரலை தான், லைவா. ஓ இப்படி தான் இருக்குமா, இப்படி தான் பேசுவாங்களா, இப்படி தான் ஒருத்தர் விமர்சனம் பண்ணிப்பாங்களா. ஆனால் இதை விட மோசமான சம்பவங்கள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. இது ஏன் நேரடியாக லைவ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம், எடப்பாடி ஆட்சி காலத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி வெளியே வந்து நிற்பார். அப்போ வந்து அப்பயும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. உள்ள என்ன நடந்தது அந்த உறுப்பினர்கள் சொன்னாதானே தெரியும். அப்போ இதை லைவ் போட்டிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. இன்னைக்கு பல கோடி பேர் வந்து, நான் திரும்ப சொல்றது தான், ஒரு பழம் வைக்கிற அம்மா, ஒரு பூ வைக்கிற அம்மா, ஒரு பார்க்கில் இருக்கிற இளைஞர், அத்தனை பேர் அதை பார்த்துருக்காங்க. வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அவன் கேள்வி கேட்குறான், விஜய் நல்லா தானே பேசினாரு, விஜய் நல்லா தானே பதில் சொன்னாரு, சரி அங்கே சொல்லணும்னா அதுக்கான பதிலை வந்து இன்னைக்கு எக்ஸ் வலைத்தளம் சொல்லியாச்சுல. இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது உலகங்களில், உலக நாடுகள் முழுக்க. நீங்கள் சமூக ஊடகங்களை வந்து புறம் தள்ள முடியாது என்பதற்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய சாட்சி என்பது உண்மை. அப்புறமா புஷ்பா மாடல் ஆட்சி, நிறைய பேருக்கு நான் இன்னும் கூட சில பேர்லாம் கேட்டாங்க வந்து, அது என்னங்க புஷ்பா மாடல் ஆட்சி, அப்புறமா என்னது சோபா செட்டு, எனக்கு ஒன்றும் புரியலன்னாங்க. புஷ்பா படத்தை போய் பண்ணாரு, ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த சோபாவுக்குள்ளே பணத்தை வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க. அது என்ன புஷ்பா மாடல் ஆட்சி, சோபா செட்டுனா என்ன அப்படின்னு இன்னைக்கு கூட திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. எனக்கு நாங்கள் ரூபா கொடுத்து வாங்கின சோபாங்க, அது எனக்கு நாங்கள் கொடுத்து வாங்கின சோபாங்க, யாரோ கொடுத்து வாங்கினது கிடையாது, பில்லு கூட இருக்குது வந்து பாருங்க அப்படின்னு சிவி சண்முகமா தான் சொல்றாரு. உட்கார்றதுக்கு இடம் இல்லை, ஒரு முதல்வர் வராரு, அதுக்கு வாங்கின சோபா. ஆனால் சோபாவை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறீங்களே, புஷ்பா அரசியல் பண்ணுறீங்களே, இது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு காரணம் கிடைக்கலன்னு ஒன்று போட்டு என்னென்னலாம் சாத்தனமோ சாத்திக்கிட்டு இருக்காங்க. வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. வந்து இதெல்லாம் மீறி விஜய் எப்பொழுதும் மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்னு. ஏன்னா கடந்த தேர்தலில் விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, மொத்தத்திலேயே அவர் 14 இடத்துக்கு தான் போனார். 234 தொகுதியில் 14 இடத்துக்கு தான் போனார். 7 இடத்துல ரோட் ஷோ பண்ணார், 7 இடத்துல பேசினார். அந்த 7 இடத்துல பேசுனதுலேயே பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் ஒரு இடத்துல, 6 நிமிஷம் ஒரு இடத்துல, 12 நிமிஷம் ஒரு இடத்துல இவங்களாம் போட்டாங்க. அதனால இவர் மக்களையே சந்திக்கல அப்படின்னு. சரி மக்களை சந்திக்கல இல்லை, அப்போ அவர் விஜய் வந்து அவர் கட்சியினர் தோத்து போயிருக்க வேண்டியது தானே. இன்னைக்கு எவ்வளோ 108 எம்எல்ஏ வந்தாங்க, படுதோல்வி அடைஞ்சிருக்க வேண்டியது தானே. இன்னைக்கு 144 எம்எல்ஏக்களுடன் ஒரு அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் கிளம்புறாரு. நீங்கள் என்னெல்லாம் விமர்சனம் பண்ணீங்கல்ல ஒரு முதல்வரா, ஏன்னா போன முறை போகும்போது ஏகப்பட்ட கண்டிஷன், தேர்தலுக்கு முன்னாடி 82 கண்டிஷன், 52 நிபந்தனைகள். அங்கே கையை நீட்டக்கூடாது, இங்கே தலையை நீட்டக்கூடாது, அந்த வேனை விட்டு எட்டி பார்க்கக்கூடாது, யாருக்கிட்டையும் நின்று வந்து அந்த மலர் கொத்து வாங்கிக்க கூடாது. எப்படியாப்பட்ட கண்டிஷன். வந்து அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு 4200 பேர் வரணும், வெளியே 2000 பேர் நிற்கணும். இப்படியா அழுத்தம் 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 கொடுக்கப்பட்டது. அந்த அழுத்தத்திற்கு காரணம் என்னன்னா, விஜய் என்கின்ற ஒரு நபர் இந்த அரசியல் களத்திற்குள் புதிதாக வந்து விட்டார். அவருக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு, இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு வந்திருக்கிறது என்ற ஒரு பயம். நான் எல்லாரும் தான் இல்லை, இந்த கட்சி அந்த கட்சி நான் பிரித்து பேச விரும்பலை, எல்லாரும் தான். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் விஜய்க்கு இவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுத்தீங்க. விஜய் அதை ஓப்பனாகவே சொன்னார், ஏங்க இவ்வளோ கண்டிஷன் போட்டால் நான் எங்கெங்க போக முடியும்,
அதுவும் பர்மிஷன் கேட்குறோம், கடைசி நேரத்தில் வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க, அது கேன்சல் ஆகணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுத்தா என்ன? மக்களே பார்த்துக்கிட்டுங்க. நான் கூட சொல்லியிருந்தேன், விஜய்க்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வீடியோ போட்டுடலான்ற, ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் அங்கே உள்ள பிரச்சனைகள் அங்கே இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டு ஊடகத்தில் விட்டு அனுப்பிச்சுங்க, இன்னும் கூட அதிக எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்க வந்து. ஆனால் இந்த முறை தமிழகத்தின் முதல்வராக நான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு நேரடியாக போகிறேன். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசு அதிகாரிகளிடம் ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களிடம் வெறுமனே போகாமல் அந்த மக்களிடம் மனுக்கள் பெறப்படுகிறது. அந்த மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த மனுக்கள் மீது பரிசீலிக்கப்படும். இதெல்லாம் ரைட்டுங்க, புதுசாக வர்ற ஜோரில் எல்லாம் பண்ணுறது அப்படின்னு. அது எல்லாத்தையும் அப்படி பண்ணாமல் இருந்தாலும் தப்பு தானே. எங்க உட்காந்துட்டு இப்படி விஜய் உட்காந்துட்டு இருக்காரு, அது ஒரு 5-6 ஷாட் எடுத்துருக்குறாங்க, ஃபோட்டோஸு பாருங்கள். கண்ணு சொக்குது, தூங்கி வழிகிறாரு, டயர்டாகிட்டாரு. இவர் முன்ன பின்ன சட்டசபையில் உட்காந்தது கிடையாது. ஷூட்டிங் அப்போ இவருக்கு ரிலாக்ஸாக வந்து கேரவனில் படுத்து தூங்குற நேரம் இந்த நேரம். இவரை போய் ஏங்க உட்காந்து? ஆக்சுவலாக நம்ம மூமெண்ட் மாறும்போது கண்ணை மூடுவோம், இது பண்ணுவோம், அதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பல ஆங்கிளில் நம்ம முகம் மாறும். அதை எடுத்து ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து. பயங்கர சிரிப்பாக இருக்குது வந்து. ஏன்னா எதுவும் காரணம் கிடைக்கல அப்படின்னும் பொழுது, அதே வேளையில் இந்த தமிழக மக்கள் ஒரு புதிய முதல்வரை, ஒரு இளைஞரை இந்த ஆட்சி கட்டில் உட்கார வைத்திருக்கிறார்கள். அவர் என்னதான் பண்றாரு? அவ்வளோ அடுக்கடுக்கான வாக்குறுதியெல்லாம் கொடுத்தார்ல, அந்த வாக்குறுதியில் எந்த அளவுக்கு நிறைவேற்றுவார், நிறைவேற்றப் போகிறார், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரம் நான் சொல்லியே அவனை வந்து, இந்த 717 மதுக்கடைகளை மூடியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 717 மதுக்கடைகளை மூடினதை பல பேர் பல ஊர்களில் வரவேற்றிருக்காங்க. ஒரு அம்மா கூட போட்டிருக்காங்க, ஒரு பள்ளியினுடைய தாளாளர், டி நகரில் தான் நினைக்கிறேன், அது தண்டவாணி தெருன்னு நினைக்கிறேன், டி நகரில், புஷி ஆனந்த் அவர்களுடைய தொகுதி. அங்கே போட்டிருக்காங்க, என் பள்ளியோட இங்கே இருக்குது, கரெக்டாக 6 பில்டிங் தள்ளி ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது, 40 வருஷமாக அந்த கடையை மூட சொல்லி நான் போராடுறேங்க, 40 வருஷமா. ஆனால் யாருமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அந்த தம்பி ஒரே ஒரு உத்தரவு போட்டார், அந்த கடையை மூடியாச்சு. அந்த பள்ளி இருக்குது, அந்த பள்ளியை தாண்டி எங்கள் மாணவர்கள்லாம் போக முடியல. நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன். நன்றி சொல்கிறாங்க வந்து, பெரிய அளவில் நன்றி சொல்கிறாங்க. அதே வேளையில் அவங்க ஒரு அட்வைஸும் பண்ணுறாங்க, பூரண மதுவிலக்கு வேணாம் தம்பின்றாங்க. முதல்வர் அவர்களே பூரண மதுவிலக்கு வேணாம், கள்ளசாராயம் வந்துடும். பாருங்க மக்கள் எந்த அளவுக்கு தெளிவாயிட்டாங்கன்னு. கள்ளசாராயம் வந்துடும், படிப்படியாக நீங்கள் குறைங்க. அதே சமயத்தில் இதுமாரி சர்ச்சு, மசூதி, கோவில், பள்ளிக்கூடம், கல்லூரி, இந்த பகுதியில் 500 மீட்டருக்குள்ளே இருக்கிற கடைகள்லாம் எடுத்துருங்க, போக முடியல அப்படின்னு. இன்னொரு வீடியோ பார்த்தா எந்த ஊருன்னு தெரியல, அந்த டாஸ்மாக் கடை சந்தை தாண்டி தாங்க ஒரு குடியிருப்பே இருக்குது வந்து. ஒரு அம்மா கூட்டம் வராங்க வந்து அந்த வீடியோவில் பார்த்தா, அந்த சந்தை தாண்டி ஒரு 7-8 பேர் வீடு கொடுத்துன்னு இருக்கிறாங்க. எப்படிங்க நீங்கள் இருக்கிறீங்கன்னா வேற வழி கிடையாதுங்க, குடிச்சிட்டு வாந்தி எடுப்பாங்க, திடீர்னு நைட்டு போட்டு பாட்டில் போட்டு உடைப்பாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு. அப்போ இந்த மது கடைகள் எந்த அளவிற்கு போய் மக்களை பாதித்திருக்கிறது, மக்களுடைய சுதந்திரத்தை பறித்திருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது 717 கடையை மூடணும்னு சொன்ன உடனே பெரிய வரவேற்பு. அதே சமயத்தில் விமர்சனம், கஜானா காலி ஆகிடும்னு சொன்னீங்கல்ல, அந்த கஜானா காலி ஆகிறதுக்கு வருமானம் எங்கேருந்து வரும்? டாஸ்மாக் கடையில் தானே வரும். இதை மூடிவிட்டீங்கன்னா எங்கேருந்து வருமானம் வரும்? அதற்கான மாற்று வழி என்ன, அதற்கான மாற்று திட்டங்கள் என்ன, அதற்கான மாற்று நலத்திட்டங்கள் என்ன? நிச்சயமாக விஜய் அதிகாரிகளுடன், மூத்த அரசியல்வாதிகளுடன் ஆலோசிப்பார் என்று நம்புகிறேன். ஒரு ஆட்சி தொடரட்டும், நல்ல ஆட்சியாக அமையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.